மிதுன ராசியில் புதன் என்றால் ஆர்வம் மற்றும் வெறித்தனம் உச்சத்தில் இருக்கும். மிதுன ராசியில் புதன் இருந்தால் நீங்கள் அமைதியற்றவராகி விடுவீர்கள். உங்கள் மனம் எப்போதும் ஏதோ ஒன்றால் ஆக்கிரமிக்கப்பட்டு இங்கும் அங்கும் பம். இதனால்தான் நிலையற்ற மனநிலை என்பது மிதுன ராசியில் புதனின் மிகப்பெரிய குணங்களில் ஒன்றாகும். சில நேரங்களில் அதிகப்படியான அறிவு மற்றும் தரவு காரணமாக குழப்பத்தையும் இது குறிக்கிறது. நீங்கள் மிதுனத்தில் புதன் இருந்தால் கணிதம், தரவு ஆய்வாளர், புள்ளியியல், பொருளாதாரம், கணக்கியல், ஜோதிடம், தகவல் தொழில்நுட்பம் போன்ற அறிவாற்றல் திறன்கள் தேவைப்படும் அனைத்து துறைகளிலும் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். திறன் மற்றும் எழுத்து திறன்களும் உங்களுக்கு நன்மை பயக்கும். பத்திரிகை மற்றும் சட்டம் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள். மிதுனத்தில் புதன் என்பது உங்களை அறிவுபூர்வமாக வெளிப்படுத்துவதை குறிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் மிதுனத்தில் புதன் இருந்தால் பேச்சு, தோல், காது பிரச்சனைகள், முதுகுத்தண்டு, திக்குவாய், மன இறுக்கம் மற்றும் டிஸ்லெக்சியா தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். இது ஒருங்கிணைப்பையும் மோசமாக்கும். மிதுனத்தில் புதன் நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு தோஷங்களால் பாதிக்கப்பட்டால் மட்டுமே இந்த பிரச்சனைகள் ஏற்படும். பொதுவாக புதனுடன் சனியின் குறுக்கீடு இந்த பிரச்சனைகளை உருவாக்குகிறது. ஒட்டுமொத்தமாக ஜாதகத்தில் கிரக அமைப்புகளை கருத்தில் கொள்ள வேண்டும். புதன் மிதுனமாக இருக்கும்போது நீங்கள் சுயநலவாதியாகவும் நிலையற்ற மனநிலை கொண்டவராகவும் மாறுவீர்கள். உங்கள் விருப்பங்கள், ஆர்வமுள்ள தலைப்புகள் மற்றும் தொடர்பு பாணி விரைவாக மாறும். சுயநலம் மற்றும் பாரபட்சம் இல்லாமல் நீங்கள் மற்றவர்களிடம் பேசுவது அறிவு. புதன் மிதுன ராசியில் இருக்கும்போது உற்சாகமாகவும் விழிப்புடனும் இருப்பார்கள். இந்த நிலை தகவல், கதை சொல்லல், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது மற்றும் பல்வேறு விஷயங்களைப் பற்றி விவாதிப்பதை விரும்புவார்கள். மனம் அமைதியற்றதாக இருந்தாலும் எப்போதும் புதுமை மற்றும் தூண்டுதலை தேடும். இத்தகைய நபர்கள் பெரும்பாலும் வார்த்தைகளில் ஒரு வசீகரமான வழியை கொண்டுள்ளனர். அவர்கள் பன்மொழி, நகைச்சுவை மற்றும் வற்புறுத்தும் தன்மை கொண்டவர்களாக இருக்க வாய்ப்புள்ளது. இந்த புதன் வெளிப்பாட்டுக்கு ஒரு பரிசையும் மொழி தொடர்பான துறைகளில் இயல்பான திறமையையும் வழங்குகிறது. இது விவாதம், எழுதுதல், கற்பித்தல் மற்றும் தாக்கத்துடன் கருத்துக்களை வழங்குவதற்கான திறனை மேம்படுத்துகிறது. புதன் திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதம். புதன் திருவாதிரை நட்சத்திரத்தின் 1வது பாதத்தில் இருப்பவர் புத்திசாலி, கூர்மையான சிந்தனை மற்றும் வாக்கு திறன் நிறைந்தவர் ஆகிறார்கள். புதிய கருத்துக்களை விரும்பி அறிவியல், கல்வி மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் சிறந்த முன்னேற்றம் காண்பார்கள். மற்றும் சந்தேகம் இருந்தாலும் மனநிலையை நிலைநிறுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிடுவார்கள். புதன் திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதம். இந்த நிலையில் புதன் காமத்தை தவிர்க்கும் தன்மை, திறமையான திட்டமிடல் மற்றும் சமநிலையான செயல்திறன் காணப்படும். சந்திரனாகு தாக்கங்கள் ஒருங்கிணைந்ததால் மனம் நிதானமாகவும் சிந்தனை ஆழமாகவும் இருக்கும். தொழில் முனைவோர் அறிவியல் முறையில் வெற்றிகள் பெறுவார்கள். ஆழமான அனுபவத்துடன் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். புதன் திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதம். புதன் திருவாதிரை நட்சத்திரத்தின் 3வது பாதத்தில் நபர் புத்திசாலித்தனமும் சுயநிலைமையுமாக செயல்படுவார். சில நேரங்களில் மனத்தில் குழப்பமும் விருப்ப மாறுதலும் தோன்றலாம். ஆனால் தெளிவான நோக்கு, சீரான முயற்சி இருந்தால் புத்திசாலித்தனத்தில் மேலும் முன்னே தொழிலிலும் சமூக தொடர்பிலும் சாதனைகள் மிகுதியாக இருக்கும். புதன் திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த பாதத்தில் புதன் ஆழ்ந்த சிந்தனை, ஆராய்ச்சி மற்றும் நுட்பமான மனப்பான்மையை உருவாக்குகிறார். நபர் கணக்கீடுகள், விவாதங்கள் மற்றும் அறிவியல் பணி போன்ற துறைகளில் சிறந்த சாதனைகள் பெறுவார். மன அமைதி, தியானம் ஆகியவற்றை பேணினால் இந்த நிலை உயர்வுக்கும் சமுதாய நலனுக்கும் வழிவகுக்கும். மிதுன ராசியில் குரு. நவகிரகங்களில் மங்கள கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் வருடத்திற்கு ஒருமுறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர். குருவிற்கு தேவகுரு, ஆசாரியன், பொன்னன், பிரகஸ்பதி என்ற பல பெயர்களும் பெருமைகளும் புகழும் உண்டு. நவகிரகங்களில் தன்னிகரற்ற தெய்வீக சக்தியும் பெருமையும் அவர் குரு பகவான். மிதுன ராசியில் குரு இருந்தால் அந்த நபருக்கு நல்ல பேச்சாற்றல், கவர்ச்சிகள், புத்தி கூர்மை, கவிதை எழுதும் திறன் மற்றும் பெரியோர்களை மதிக்கும் குணம் இருக்கும். இவர் ஞானம், படிப்பு, அறிவு, தொழில், திருமணம், குழந்தை பாக்கியம் போன்றவற்றிற்கு காரணமாக இருக்க
நவகிரகங்களில் அதிச்சாரம், வக்ரம் ஆகிய கதிபேதங்களினால் எவ்வித பாதிப்பும் இல்லாத தனிப்பெருமையுடன் திகழும் குரு 30 முக்கேயோடி தேவர்களுக்கும், மகரிஷிகளுக்கும், முனிவர்களுக்கும், இவர்களின் அதிபதியான தேவேந்திரனுக்கும் ஆசாரியன் ஆவார். குரு மிதுன ராசியில் இருந்தால் அந்த ஜாதகக்கர் செல்வந்தர், கல்விமான், திறமையானவர், கவர்ச்சிகரமான கண்கள் கொண்டவர், பேச்சாற்றல் மிக்கவர், பணிவானவர், திறமையானவர், நல்லொழுக்கமுள்ளவர், பெரியவர்கள் மற்றும் உறவினர்களை கௌரவிப்பவர், அலங்கார வார்த்தைகளை சொற்களில் வளமானவர், இயற்கையில் கருணை உள்ளவர், தனது கடமைகளில் அர்ப்பணிப்புடன் இருப்பார் மற்றும் ஒரு நல்ல கவிஞராக இருப்பார். குரு திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதம். குரு திருவாதிரை நட்சத்திரத்தின் 1வது பாதத்தில் இருப்பவர் அறிவாற்றல், ஆற்றல் மற்றும் உயர்ந்த குணாதிசயங்களைக் கொண்டவர். ஆன்மீகமும் கல்வியிலும் முன்னேற்றம் உண்டு. நிதானமாக செயல்படவும் தன்னம்பிக்கை வளர்க்கவும் இருந்தால் வாழ்க்கையில் பெரும் புகழும் செல்வமும் பெறும். குரு திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதம். இந்த நிலையில் குரு ஆன்மீக விருப்பம், மனநிலை உறுதியான தன்மை மற்றும் சமூக சேவை மனோபாவம் அதிகரிக்கும். அறிவியல், கல்வி மற்றும் பரிபாலனை சார்ந்த பணிகளில் சிறந்து விளங்குவார். மன அமைதியுடன் இருந்தால் வாழ்வில் நீண்ட காலத்திலும் உயர்வை குரு திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதம். குரு இங்கு இந்த நபருக்கு சமூக உறவுகள், ஆழ்ந்த சிந்தனை மற்றும் புரிதலுக்கும் சில சமயங்களில் மன உறுதிச் சிக்கல்கள் ஏற்படலாம். ஆனாலும் நீடித்த உழைப்பும் மனநிலையையும் பேணினால் அறிவு, புகழ் மற்றும் பணியிலும் வெற்றி. குரு திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த பாதத்தில் குரு ஆன்மீக வளர்ச்சி, உயர்ந்த கல்வி மற்றும் உன்னதமான அறிவு தக்கவராக இருக்கிறார். தியானம், பக்தி மற்றும் சமூக பணிகள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் காணப்படும் என நம்பிக்கையுடன் இருக்கலாம். மன அமைதி மற்றும் நேர்மையை கைவிட்டால் உயர்ந்த அடையாளத்தை பெறும். இது போன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன், யோகபலன், விதிபலன், கர்ணபலன், தாரபலன், ஓரைபலன் தெரிந்து கொள்ள www.bssrf.org.in. உங்கள் ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஃபார் QR கோட் ஸ்கேன். இன்று உங்கள் நட்சத்திரப்படி நன்மை நடக்குமா என ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள www.bssrf.org ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் இல் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். இதுபோன்று மேலும் புதன் மற்றும் குரு பற்றி அறிய உங்கள் சுய ஜன்ம ஜாதகத்தில் புதனின் குருவும் எந்த ராசியில் இருக்கிறார், எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம். உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம். பிரிண்ட் இமேஜ் யுடன் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்க உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன, இன்று உங்களுக்கு நட்சத்திரப்படி என்ன நிகழும் என்பதை மிகவும் எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளம் மூலம் மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் லும் காணலாம். www.bssrf.org. உங்கள் ஜனன ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். நீங்கள் விரும்பும் வடிவமைப்பில் சிறந்த முறையில் மிகவும் துல்லியமாக ஜோதிட மென்பொருள் மற்றும் பிரிண்ட் மாடல் வடிவமைத்து கொடுக்கப்படும். www.bssrf.org. பாண்டிச்சேரி. உங்கள் ஜன ஜாதகத்தில் புதனும் குரும் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்பதையும், அவர்கள் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும், கெடுபலன் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள www.or இணையதளத்திலும் ரிஷிகாஸ்ட்ரோ கோட் புதன் 373 427 454, குரு 481 508 535 562 பயன்படுத்தி அறியலாம்.